வெல்கம் டு ரேணு த்ரெட் ஆர்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நான் இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஃபோல்ட் பயாஸ் பைண்டிங், ஸோ விசிபிள் ஆன் போத் சைட். ஓகே, ஸோ இந்த நெக்லைன் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபுல் சூவிங் ப்ராசஸ் நான் இந்த குர்தாக்கு உண்டான சூவிங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபுல் ஸ்லீவ் டெக்கரேட்டிவ் பயாஸ். ஓகே, ஸோ இந்த டெக்கரேட்டிவ் பயாஸை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அண்ட் ஸ்ட்ரிப்பை எப்படி நம்ம கட் பண்ணுறோம், அண்ட் இந்த ஸ்ட்ரிப் கட் பண்ணுறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாஸ் டேப் மேக்கர். ஸோ அது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த சூவிங் ப்ராசஸ் வீடியோலையும் கிளாத் கட்டிங் ப்ராசஸ் வீடியோலையும் அண்ட் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இதில் டீச் பண்ணியிருக்கேன். I hope you like this video. And part 1 la cloth cutting process irukum, part 2 la sewing process irukum. And this is my outfit. So let's go on. How to cut bias strip. First நம்ம cloth prepare பண்ணலாம். So firstly prepare your fabric. Okay, so இந்த மாதிரி wrinkles எல்லாம் இருக்கும் போது நம்ம எப்பவுமே bias strip கட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேப்ரிக்கை அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ரீம் அயன் நம்ம பண்ணும்போது பாருங்க, இந்த மாதிரி wrinkles எல்லாமே கிளியர்டா நமக்கு கவர் ஆயிடும். ஸோ நீட்லி நம்ம ஃபேப்ரிக்கை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ நான் எடுத்திருக்கிற இந்த கிளாத் வந்து செமி ரா சில்க் காட்டன் கிளாத். ஓகேங்களா, ஸோ இதோடைய வித் வந்து 42 inches வித்ல இருக்கு. அண்ட் இதுதான் செல்வேஜ். ஓகே, அண்ட் திஸ் ஒன் ரா எட்ஜஸ். ஸோ இது எது ரைட் சைடு எது ராங் சைடு அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்க்குறோம். ஸோ இது ரைட் சைடு and this one wrong side. So wrong sideல நம்ம எப்பவுமே அயன் பண்றோம். wrong side and right side both sideலயுமே நம்ம பெர்ஃபெக்ட்டா அயன் பண்ணி கொண்டு வந்துருங்க. After that நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ஒரு பயாஸ் ஸ்ட்ரிப் கட் பண்றதுக்கு நம்ம ஒரு செட் ஸ்கொயர், இந்த மாதிரி செட் ஸ்கொயர் இருந்தாலும் ஓகே, ஆர் நார்மல் கிரிட் ரூலர் ஆர் நார்மல் ரூலர் இருந்தாலும் ஓகே. நம்ம வந்து எப்பவுமே ரைட் சைட்ல மார்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ ராங் சைட் ஃபேஸிங்ல தான் மார்க்கிங் நம்ம எப்பவுமே பண்ணணும். அண்ட் தென் இப்போ நம்ம பயாஸ் ஸ்ட்ரிப்பை கட் பண்றதுக்கு எந்த ஆங்கிள் யூஸ் பண்ணணும், அது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்னுடைய ஃபேப்ரிக்ல பாருங்க, இதுதானே செல்வேஜ் ஏரியா. ஸோ இப்படி புல் பண்ணும்போது ஃபேப்ரிக் ஸ்ட்ரிச் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதுவே இந்த கிராஸ்ல புல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேப்ரிக் ஸ்ட்ரிச் ஆகுறது தெரியும். ஸோ எப்பவுமே பயாஸ் ஸ்ட்ரிப்பை ஸ்ட்ரெயிட்லயும் கட் பண்ணுவாங்க, கிராஸ்லயும் கட் பண்ணுவாங்க. ஸோ பர்பஸ் என்ன அப்படின்றது தான், ஸ்ட்ரெயிட்ல எடுக்கிறதுக்கு என்ன பர்பஸ் அண்ட் கிராஸ்ல எடுக்கிறதுக்கு என்ன பர்பஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதாவது நான் இப்போ கிராஸ்ல தான் கட் பண்ணி எடுக்கிறேன் பயாஸ் ஸ்ட்ரிப்பை. ஸோ இந்த பயாஸ் ஸ்ட்ரிப் வந்து கிராஸ் பீசஸா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்லைன் அண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ், அதாவது கர்வான ஏரியா எங்கெல்லாம் நமக்கு பிளேஸ் ஆகுதோ, ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்ல மட்டும் நம்ம கிராஸ் பீசஸ் பயாஸ் ஸ்ட்ரிப்பை தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரிப் பயாஸ் ஸ்ட்ரிப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேஸ்ட் லைன் அண்ட் ஸ்லீவ் ஓடியா ஹெம் லைன் இதுக்கெல்லாம் வரும்போது நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸோடைய பயாஸ் ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிராஸ் பீசஸ்ல நம்ம எப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் 45 டிகிரி ஆங்கிள் இங்க பிளேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இந்த செட் ஸ்கொயர்ல நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த செல்வேஜ் ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ அதுல இந்த ட்ரையாங்கிள பிளேஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ 45 டிகிரி ஆங்கிள்ல பிளேஸ் பண்ணிட்டு இந்த டயகனல் லைன்ல தான் நம்ம மார்க்கிங்க கொண்டு வரோம். ஓகே, எனக்கு செட் ஸ்கொயர் இல்ல மேம் அப்படின்னீங்கன்னா ஒன்னும் இல்ல, இது ஸ்ட்ரெயிட் இது கிராஸ். ஓகேங்களா,
ஸோ உங்களுக்கு நார்மல் ரூலர்ல ஒரு கிராஸ்ல லைன் அப்ளை பண்ணுங்க. ஓகே, அண்ட் இப்போ மார்க் பண்ண இந்த லைன்ல இருந்து நான் ஸ்ட்ரிப்போடைய வித் எவ்வளவா சூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 inches சூஸ் பண்றேன். யூஸ்வலி பயாஸோடைய வித் பாத்தீங்கன்னா 1.25 ஆர் 1.5 இன்ச்சஸ்னு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பர்பஸ் என்ன, நம்ம வந்து நெக்லைன்ல என்ன ஸ்டிச் பண்ண போறோம், பயாஸ் பைண்டிங். ஓகேங்களா, ஸோ அதுக்குண்டான வித் 2 inches. ஓகே, ஸோ ட்ரா பண்ண இந்த லைன்ல இருந்து பேரலா நம்ம வித் சூஸ் பண்றது 2 inches. ஓகே, ஸோ 2 inchesல நம்ம அகைன் ஒன் மோர் லைனை ட்ரா பண்ணி எடுங்க. ஓகே, ஆர் அதர்வைஸ் எனக்கு இன்னும் நிறைய பீசஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டயகனல்ல ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபோல்டில் கூட நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியா கம்ப்ளீட் ஆகும். அதுதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி பயாஸ் ஸ்ட்ரிப்பை மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ண இந்த லைன்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு தேவைப்படுற அளவுக்கு மட்டுமே நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னுடைய நெக்லைனுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு இந்த 2 pieces பயாஸ் எனஃப். ஓகே, அண்ட் நான் இப்போ எடுத்திருக்கிற இந்த 2 inches வித் வந்து பயாஸ் ஸ்ட்ரிப் உடைய வித் வந்து 2 inches, பட் லென்த் வந்து என்னுடைய ஆல் அரவுண்ட் தி நெக்லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நெக்லைனை நீங்க மெஷர்மெண்ட் ஃபுல்லா எடுத்துக்கிட்டு கூட நீங்க கரெக்டா மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்றது. பட் எக்ஸ்ட்ரா 1 or 2 inches இருக்கிறது தப்பே இல்லை. ஓகேங்களா, ஸோ பாருங்க, புல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகணும். ஸோ நெக்லைன்ல ஸ்டிச் பண்றதுக்கு கிராஸ் பீசஸ் பயாஸ் ஸ்ட்ரிப்பை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, ராங் சைட் ஃபேஸிங்ல தான் மார்க் பண்ணியிருக்கேன். பட் கனெக்ட் பண்ணும்போது நம்ம ரைட் சைட் டு ரைட் சைட். ஸோ இந்த டயகனல் இருக்கு இல்லையா, இந்த டயகனல்ல ரைட் சைட் டு ரைட் சைட்னு பிளேஸ் பண்ணும்போது அண்ட் இதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வைங்க, கிராஸ் டு கிராஸ். ஸோ நமக்கு ஸ்ட்ரெயிட்டான ஒரு பயாஸ் ஸ்ட்ரிப் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்றதுன்றதுலாம் சூவிங்ல நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பயாஸ் ஸ்ட்ரிப் எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன டீச் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரெயிட் பீஸ்ல பயாஸ் ஸ்ட்ரிப் கட் பண்ண போறேன். இது என்ன பர்பஸ்க்காக கட் பண்றேன் அப்படின்னா டெக்கரேட்டிவ் பயாஸ். அதாவது இந்த கான்ட்ராஸ்ட் கிளாத்தை நம்ம ஸ்லீவ் ஓடைய ஹெம்லைன்ல உங்களுக்கு டெக்கரேட்டிவா பிளேஸ் பண்ணணும். ஸோ இது ஸ்லீவ் ஓடைய ஹெம்லைன். இது மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, எவ்வளவு வருது 11.5. ஸோ 2 ஸ்லீவ்க்கு நமக்கு தேவை. ஸோ என்ன பண்ணுங்க, 11.5 இருக்கு இல்லையா, ஸோ ஒன் மோர் டைம் 11.5 மார்க் பண்ணுங்க. ஸோ 2 times லென்த்துக்கு நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் வித் எவ்வளவு சூஸ் பண்றேன், எனக்கு வந்து 0.5 inch வித் டெக்கரேட்டிவ் இருந்தா போதும் அப்படின்றதுனால நான் 1.5 inch வித் சூஸ் பண்றேன். ஓகேங்களா, ஸோ பயாஸ் ஸ்ட்ரிப்போடைய வித்தை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்றத கவனிங்க. எனக்கு இங்க டெக்கரேட்டிவா ஒரு 0.5 inch வித்ல ஸ்ட்ரிப் இருந்தா போதும் அப்படின்றதுனால நான் 1.5 inch ஸ்ட்ரெயிட் பீசஸ்ல 2 ஸ்லீவ் உண்டான லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, சோ இது ஸ்ட்ரெயிட் பீஸ் பயாஸ் ஸ்ட்ரிப். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது கிராஸ் பீஸ். ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம வரணும் இல்லையா. பட் எனக்கு இங்க விசிபிளா தெரிய போறது 0.5 inches only. ஓகே, சோ இங்க எவ்வளவு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்டிச்சஸ்க்கு பிறகு இந்த மாதிரி 0.5 inches மட்டும் தான் ஹெம்லைன்ல விசிபிளா இருக்கும். சோ இது டெக்கரேட்டிவ் பயாஸ்க்காக எடுத்திருக்கேன். நான் ஸ்டிச் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸ்க்காக. சோ அவங்களுக்கு கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன்.
This is bias tape maker and purpose of a bias tape maker. பார்ப்போம். So நம்ம tape maker. So இந்த bias tape makerல தான் நான் வந்து bias binding strip எப்படி ரெடி பண்றது அப்படின்றத டீச் பண்றேன். ஸோ இதுக்குள்ள தான் நம்ம கிளாத்தை இன்சர்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய ஸ்ட்ரிப் 2 inches ஸ்ட்ரிப் கட் பண்ணிருந்தோம் இல்லையா, அதை ஒரு ஃபோல்ட் பண்றேன் டபுள் சைட். ஓகே, ஸோ போத் கார்னர்ஸுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு கிளாத்தை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு பேலட் நைஃபால மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே புல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ஃபோல்டிங்ல கிடைக்கும். ஸோ எதுக்காக ப்ராப்பர் ஃபோல்டிங்ல பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம்னா, இது ஸ்டிஃபா அயன் பண்ணி கொண்டு வந்து அந்த ஃபோல்டிங் வந்து ப்ராப்பரா ஸ்டேபிளா நம்ம சூவிங் பண்ற வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ இதே நம்ம பை ஹேண்ட்ல பண்ணும்போது மூவ் ஆகிடும் அண்ட் யூனிஃபார்மா வராது. ஸோ இதுல பண்ணும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் பயாஸ் டேப் ஃபோல்டு நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக்ல கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் டைம் சேவிங் ஆகும். ஓகேங்களா? ஒரு ப்ரிப்பேர் பண்றதுக்கு கிளாத்தை பை ஹேண்ட்ல பண்ணும்போது டைம் நிறைய எடுக்கும். ஸோ இதுல பண்ணும்போது நமக்கு டைம் சேவ் ஆகுது. அண்ட் ப்ராப்பர் ஃபோல்டிங்கோட நீங்க இதுல இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் புல் பண்ண பிறகு ஒரு டெப்தா ஒரு அயன் மட்டும் கொடுங்க. ஓகே ஓகே நம்ம இப்ப எதுக்காக இந்த பயாஸ் டேப் மேக்கரை வச்சு பயாஸ் பைண்டிங் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயாஸ் பைண்டிங். ஸோ அதுக்காக ஸோ மூவ் ஆகும் போது இந்த மாதிரி ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஓகே ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு இது. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆஃப்டர் தட் இந்த மாதிரி டீப்பா ஒரு அயனிங் கொடுத்துருங்க. அண்ட் எனக்கு எப்பவுமே ஒரு ஸ்கர்ட்ல நான் வந்து இந்த மாதிரி பயாஸ் பைண்டிங் கொடுக்குறேன், இல்ல ஸ்லீவ்ல பயாஸ் பைண்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணுவேன். அண்ட் இப்போ நான் நெக்லைன்ல பயாஸ் பைண்டிங் கொடுக்குறேன். ஒரு கான்ட்ராஸ்டான அவுட்லுக்ல ரொம்பவே நீட்டாவும் ஒரு யூனிஃபார்ம் ப்ரொஃபஷனல் லுக்ல இருக்கும். ஓகே, அண்ட் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த எட்ஜஸ் வரைக்குமே நீங்க இந்த ஸ்டீம் அயனை கொடுங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் எடுக்கும் போது ப்ராப்பரா எடுங்க. அண்ட் செகண்ட் திங், பயாஸ் பைண்டிங்க்கு ஒன் மோர் ஃபோல்ட். ஓகே, இந்த ஒன் மோர் ஃபோல்டையும் நம்ம அப்ளை பண்றோம். ஓகே, ஸோ இந்த அயன் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ்ல இது ஸ்டீம் அயன், இதுவும் அமேசான்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பயாஸ் டேப் ரெடி. ஓகே, ஸோ ஒரு ப்ராப்பர் ஃபோல்டிங் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. ஓகே, ஸோ கிராஸ் பீசஸ்ல நெக்லைன்ல ஸ்டிச் பண்றதுக்காக பயாஸ் பைண்டிங் ஸ்ட்ரிப் ரெடி. ஆக்சுவலி நம்ம இது வந்து என்ன பர்பஸ்க்காக எடுத்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இது டபுள் ஃபோல்ட் பயாஸ் டேப். ஓகேங்களா? பாருங்க, இந்த சைடும் இருக்கு, இந்த சைடும் இருக்கு, போத் விசிபிள் ஆன் போத் சைட். ஓகே, ஸோ யூஸ்வலி யூஸ்ட் as பயாஸ் பைண்டிங். ஓகே, ஸோ பைண்டிங் பர்பஸ்க்காக நம்ம இந்த பயாஸ் ஸ்ட்ரிப்பை யூஸ் பண்றோம். ஓகே, ஓகே
ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன்ஸ்க்கு உண்டான கிளாத் கட்டிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு நார்மல் வித்தவுட் லைனிங் ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தா ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெட்டீரியல் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் 2.25 meters only and 42 inches with fabric. அண்ட் இது கலம்காரி டிசைன்ஸ்ல இருக்கிற ஒரு டென்ட்ரில் டிசைன்ஸ் தான் இதுல பிளேஸ் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து ஷஃபிள் டிசைன்ஸ். நீங்க டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு பக்கமும் ஹெட் பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷஃபிள் டிசைன்ஸ் அப்படின்னா நீங்க இந்த சைடும் ஹெட் பிளேஸ் பண்ணலாம், இந்த சைடும் ஹெட் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இது ரைட் சைட் அண்ட் திஸ் ஒன் ராங் சைட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் திங் selvage and raw edges இது. So selvage to selvage தான் உங்களுக்கு 42 inch width of the fabric அப்படின்றத மென்ஷன் பண்றேன். So width wise folding அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகே. So widthன்றது நம்ம எதை சொல்றோம்? selvage to selvage. டாப்லயும் பாட்டம்லயும் உங்களுக்கு செல்வேஜ் பிளேஸ் ஆயிருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க இந்த செல்வேஜ் சைட ஃபோல்ட் பண்ணீங்கன்னாலே தெரியும். ஸோ இது வித் வைஸ். ஓகே. அண்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இது லென்த் வைஸ் ஃபோல்டிங் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க, ரெண்டு செல்வேஜும் ஒரே சைட்ல மீட் பண்ணுது. ஒரே சைட்ல மீட் பண்ணும்போது நம்ம ஃபேப்ரிக் எப்படி வரும்? இப்படி வரும். ஓகேவா? ஸோ ஃபோல்டு சைட்ல தான் நம்ம சென்டர் ஃப்ரண்ட்டை பிளேஸ் பண்ணணும் இல்லையா? இது லென்த் வைஸ் ஃபோல்டிங். ஓகே. நமக்கு இப்போ வித் வைஸ் ஃபோல்டிங் தான் தேவை. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் பாருங்க, வித் வைஸ் ஃபோல்டிங். ஓகே. நம்ம கிளாத் எந்த அளவுக்கு தேவையோ நம்ம பாடிஸ் உடைய வித்துக்கும் பிளஸ் சீம் அலவன்ஸ்க்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு மட்டும்தான் கிளாத்தை ஃபோல்டிங் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் இந்த ஃபோல்ட் அப்ளை பண்றது பாருங்க, இது வித் வைஸ் தானே. ஸோ ரா எட்ஜஸ் நமக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபோல்ட் சைட் ஆன் யோர் செல்ஃப். ஓகே, ஆன் யோர் செல்ஃப். அண்ட் நெக்ஸ்ட் திங், ரா எட்ஜஸ் டு ரா எட்ஜஸ் பிளேஸ் பண்ணிடுங்க. அண்ட் க்ரீசஸ் லைனா டவுன்ல கொண்டு வாங்க. ஸோ கிளாத்ல எந்த வகையிலுமே உங்களுக்கு சுருக்கமோ அன்ஈவனாவோ இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபோல்ட் சைட் ப்ராப்பரா இருக்கணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட், ராங் சைட்ல தான் நீங்க டிராஃப்டா பிளேஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு சீம் அலவன்ஸ் எல்லாம் மார்க் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ ஃபோல்ட் சைட்ல தான் நம்ம டிராஃப்டை பிளேஸ் பண்றோம். ஸோ பிளேஸ் இட் ஆன் சென்டர் ஃப்ரண்ட் ஆன் ஃபோல்ட். ஓகே. ஸோ ப்ராப்பரா நீங்க கரெக்டான பிளேஸ்ல பிளேஸ் பண்ணிட்டு டிராஃப்டிங்கா பின் பண்ணி வைங்க கிளாத்தோட. ஓகே. ரேயான் ஃபேப்ரிக் கண்டிப்பா ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் கரெக்டா பிளேஸ் பண்ணணும். காட்டன் ஃபேப்ரிக் எல்லாமே உங்களுக்கு சென்டர் ஃப்ரண்ட்ல ஃபோல்டுல இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் ஆர்ம் ஹோல், ஷோல்டர், நெக் லைன் 0.5 inches சீம் அலவன்ஸ்ல இருக்கணும். பட் நெக் லைனுக்கு நான் டபுள் ஃபோல்ட் பயாஸ் பைண்டிங் பண்றேன் இல்லையா? சோ அதனால சீம் அலவன்ஸ் எடுக்கல. சோ ஆக்சுவல் நெக் லைனை அப்படியே பிளேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஷோல்டர் 0.5, ஆர்ம் ஹோல் 0.5, சைட் சீம் 1.5. ஓகே. ஓகே. ஆக்சுவல் நெக் லைன் என்னவோ, என்ன மாதிரி ஷேப்ல வேணுமோ அதை நீங்க அப்படியே டிரா பண்ணிக்கலாம். ஓகே. டிரா பண்ணிட்டு அந்த நெக் லைனையே தான் நான் கட் பண்ணி எடுக்க போறேன். சோ இது வந்து பயாஸ் பைண்டிங்காக மட்டும்தான் இந்த மாதிரி. ஆர் அதர்வைஸ் நீங்க சிங்கிள் ஃபோல்ட் பயாஸ் பைண்டிங் பண்றீங்கன்னா கண்டிப்பா நெக் லைன்ல 0.5 inches சீம் அலவன்ஸ் இருக்கணும்.
கிளாத் மூவ் ஆகாம பார்க்கணும். And side seam 1.5 inches. வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன மார்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா 1.5 inches வித்ல இந்த ரா எட்ஜஸ்ல இருந்து மார்க் பண்ணேன். எப்படி மார்க் பண்ணணும்ன்றத காமிச்சிருக்கேன். பட் என்னுடைய மார்க்கிங் இதுல விசிபிளா தெரியல அப்படின்னா நான் எப்படி ரூலர்ல பிளேஸ் பண்றேன் அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகே, சோ இன்கேஸ் ரூலர்ல மார்க் பண்ண முடியல, இன்ச் டேபிள்ல தான் மார்க் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் ஷோ யூ. So 1.5 inches நம்மளுடைய பேட்டர்ன் இருக்கு இல்லையா, நம்ம டிராஃப்ட்ல இருந்து அந்த ரா எட்ஜஸ்ல இருந்து இப்படி மார்க் பண்ணுங்க. ஓகே, எக்ஸாக்ட்டா 1.5 inchesல இருந்து பிளேஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி. சோ சைடுல என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப்பை நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் பயாஸ் பைண்டிங்காக மட்டும்தான் நெக்லைன்ல நான் 0.5 inches சீம் அலவன்ஸ் கொடுக்கல. ஸோ சிங்கிள் பயாஸ் ஃபோல்டிங் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா 0.5 inches சீம் அலவன்ஸ் ஷுட் பி மஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆக்சுவல் நெக்லைன்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் நெக் வித் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுடைய சென்டர் நெக் வித் என்ன இருக்கோ அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. அண்ட் மார்க் பண்ண சீம் அலவன்ஸ்லயே தான் நம்ம கட்டிங்க கொண்டு வரோம். ஓகே, கர்வ் வர இடத்துல சிசரா ப்ராப்பர் டர்னிங் கொடுங்க. நான் கட் பண்ணிட்டு வரும்போதே தெரியுதுங்களா உங்களுக்கு, 1.5 inches வித் தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன் சைட் சீம் அலவன்ஸ். அண்ட் ஹிப்ல நாச்சஸ் அப்ளை பண்ணுங்க, அண்ட் வேஸ்ட்லயும் நாச்சஸ். ஓகே, அண்ட் சீம் அலவன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்கோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக நாச்சஸ் அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் கட்ஸ் தான் நான் கொடுத்திருக்கேன். சோ நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் போர்ஷன்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் பேக் உண்டான கிளாத் கட்டிங் பார்ப்போம். அண்ட் சேம் ஃபோல்டிங் தான் நான் அப்ளை பண்றேன், வித் வைஸ் ஃபோல்டிங். ஓகே, சோ வித் வைஸ் ஃபோல்டிங்ல ரைட் சைட் டுகெதர்ல கிளாத் பிளேஸ் பண்ணுங்க. சோ இது ராங் சைடுனா இது ரைட் சைடு இல்லையா, சோ ரைட் சைட் டுகெதர்ல பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் சென்டர் ஃப்ரண்ட் ஆன் ஃபோல்ட்ல இருக்கும். ஓகே, சோ க்ரீசஸ் எல்லாம் நீட்டா அப்ளை பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நீங்க டிராஃப்ட ராங் சைட் ஃபேசிங்ல அப்ளை பண்ணுங்க. Okay, so center back on fold ல அப்ளை பண்ணிருக்கேன். and next thing நம்ம front neckline என்ன பண்ணோம், seam allowance எடுக்காம actual necklineலயே தான் நான் எடுத்துக்கிட்டேன் இல்லையா. so same thing தான் நம்ம பேக்லயும் ஃபாலோ பண்றோம். ஏன்னா நம்ம
bias binding purpose-காக seam allowance apply பண்றேன். Okay, and shoulder-ல 0.5 inches and armhole 0.5 inches, side seam 1.5 inches. Okay, so இத மார்க் பண்ணி கொண்டு வாங்க. So shoulder 0.5, armhole curve 0.5 inches, and side seam 1.5. So shape proper என்ன ஷேப்ல இருக்கோ அத அப்படியே மெயின்டைன் பண்ணி டிரா பண்ணுங்க. சைட் சீம் 1.5. Okay. Keep tying the notches and waistline the notches and seam allowance armhole point la ஒரு notches. Okay, and the actual neckline just trace it out. Okay, and next thing உங்களுடைய waist dot மார்க் பண்ணிக்கோங்க. back waist dot. ஓகே, மார்க் பண்ண அந்த லைன்லயே நம்ம கட் பண்ணி கொண்டு வரோம். full neckline தான் கட் பண்ணிட்டு வரேன். seam allowance எடுக்கல. so shoulderல 0.5 inch seam allowance, armhole curve 0.5 inch seam allowance, side seam 1.5, okay. 1.5 inches hemline ல இருந்து கட் பண்ணி போறேன். ஓகே, so notches அப்ளை பண்ணுங்க. Okay, and next thing நம்ம டாட் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, so அங்க உங்களுடைய டாட் லெக்ஸ் நீங்க மார்க் பண்ணிடுங்க. ஓகே, and opposite directionலயும் நம்ம டாட் லெக்ஸ் மார்க் பண்ணணும். சோ இந்த மாதிரி ஒரு பெல் பின்ஸ் 4 கார்னர்லயும் பின் பண்ணிக்கோங்க. கிளாத் ப்ராப்பர் டர்னிங் கொண்டு வாங்க and பின் பண்ண அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டாட் ஓட லெக்ஸ் மார்க் பண்ண. ஓகே, and pins ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுடைய waist dot legs மார்க் பண்ணுங்க. ஓகே, சோ நான் மார்க் பண்ணது உங்களுக்கு க்ளோஸ் அப் ஷாட்ல காமிக்கிறேன். சோ மார்க் பண்ணது தெரியுதா?
Okay, so back part completed and bias strip also ready. Next, sleeve. Okay, so right side facing together la place பண்ணிக்கோங்க cloth. After side facing together la cloth place பண்ணிட்டு நான் sleeve உடைய draft wrong side facing la apply பண்ணிருக்கேன். And side seam 1.5 and armhole curve 0.5 inch seam allowance la draw பண்ணி எடுத்துக்கலாம். And cloth உடைய length எனக்கு இருக்கிறதால நான் full sleeve apply பண்றேன், elbow sleeve இல்ல இது. Okay, so full sleeve la இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிராஃப்டிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல நான் டீச் பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஃபுல் ஸ்லீவ்க்கு உண்டான லென்த். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் 1.5 inches seam allowance, side seam allowance draw பண்ணிக்கோங்க. And full sleeve la gathers வரும், அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே, அந்த wrist உடைய round positions எப்படி எடுக்கணும் எல்லாத்த பத்தியும் டீடைலா உங்களுக்கு இந்த குர்தாக்கு உண்டான டிராஃப்டிங் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல டீச் பண்ணிருப்பேன். ஸோ சிம்பிளா ஸ்டிச் பண்றதுக்காக தான் எப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த மாதிரி அப்லோட் பண்றேன் யூடியூப்ல. ஸோ ஏன்னா ஆன்லைன்ல எல்லாமே உங்களுக்கு வித் லைனிங் வச்சு கொஞ்சம் கிராண்டா தான் நான் டீச் பண்ணுவேன். எல்லா மெட்டீரியல்ஸ் ஃபேப்ரிக்ஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத. Side seam 1.5. Okay, so நம்ம சீம் அலவன்ஸ்லயே கிளாத்தை கட் பண்ணி கொண்டு வாங்க. அண்ட் ஹெம்லைன் அன்ஈவனா இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை கிரியேட் பண்ணுங்க. அண்ட் சீம் அலவன்ஸோட ஆட் பண்ணி தான் இந்த லென்த் இருக்கு. ஸோ சைட் சீம் அலவன்ஸ்ல தான் நம்ம கட்டிங்க கொண்டு வரோம். So full sleeve cloth cutting over and next center notch apply பண்ணுங்க. and front குண்டான identify notches. okay, so இது front portion அப்படின்றது தெரியும். so அதுக்காக தான். okay, and next thing elbow lengthலயுமே நீங்க ஒரு notches apply பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைடுல வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். okay, and draft நீங்க ரிமூவ் பண்ண பிறகு இங்க பாருங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல உங்களுக்கு இருக்கணும். நம்ம நாட்சஸ் அப்ளை பண்ணிருப்போம் இல்லையா, சோ பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, நாட்சஸ் அப்ளை பண்ணிக்கிறது தான் ஃப்ரண்ட் போர்ஷன். So இங்கேயும் notches தெரியுதா? So front curve, back curve. So opposite directionல sleeve இந்த மாதிரி place ஆயிருக்கணும். ஓகே,
ஸோ உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு ஃப்ரண்டோடைய கர்வு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ரெண்டு பக்கத்தோடைய ஸ்லீவும் ப்ராப்பரா வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வரும் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, and full cloth cutting over இந்த ஸ்ட்ரெயிட் குர்தா, அதாவது உங்களுக்கு வித்தவுட் லைனிங்ல ஒரு நார்மல் ஸ்ட்ரெயிட் குர்தா எப்படி நம்ம ஸ்டிச் பண்றதுன்றதுக்கு உண்டான கிளாத் கட்டிங் ப்ராசஸ் தான் நான் இதுல டீச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன் கொண்டானது, அண்ட் வேஸ்ட் டாட் எப்படி மார்க் பண்ணியிருக்கோம், அண்ட் கிராஸ் பீசஸ் நம்ம எப்படி கட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், அண்ட் பைண்டிங் நம்ம பயாஸ் டேப் மேக்கரால நம்ம இந்த பைண்டிங் எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்றது, அண்ட் டெக்கரேட்டிவ் பயாஸ்க்கு உண்டான ஒரு ஸ்ட்ரெயிட் பீசஸ் கட் பண்ணியிருக்கேன் பயாஸ் ஸ்ட்ரிப், அண்ட் ஃபுல் ஸ்லீவ்க்கு உண்டான கிளாத் கட்டிங். ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல் கிளாத் கட்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ இந்த கிளாத், அதாவது குர்தாக்கு உண்டான சூவிங் ப்ராசஸ் அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் கிவ் இட் யுவர் லைக்ஸ் அண்ட் ஷேர், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ, பாய்.